வணக்கம். நம்ம இன்னைக்கு சகுனியை பற்றி பார்க்க போகிறோம். குருவம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக ஏன் இருந்தான் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இவன் காந்தார நாட்டு மன்னன் சுபலனின் கடைசி மகன், காந்தாரியின் சகோதரன். காந்தாரி திருமணம் குறித்து எழுந்த சர்ச்சையை அறிந்து வர பீஷ்மர் ஒற்றர்களை காந்தார நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். காந்தாரியின் முதல் கணவருக்கு ஆயுள் இல்லை என்றும் அதனால் காந்தாரியை ஒரு ஆட்டுக்கடாவுக்கு திருமணம் செய்வித்ததாகவும் பிறகு அந்த ஆட்டை பலியிட்டதாகவும் ஒற்றர்கள் தெரிவித்தார்கள். நுணுக்கமாய் அன்றைய சாஸ்திரப்படி பார்த்தால் காந்தாரி ஒரு விதவை. ஆடு மட்டும் பலி கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் கௌரவர்களின் தந்தை ஆட்டுக்கடாவாகியிருப்பார் என்று ஜோதிடர்கள் கூறியது பீஷ்மருக்கு அதிக கோபத்தை உண்டாக்கியது. என்னை சுபலன் ஏமாற்றி விட்டான், ஒரு விதவையா என் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்தேன் என்று மிகவும் வருந்தினான். சுபலன் குடும்பத்தை அழித்து அந்த ரகசியத்தை வெளிவராமல் செய்து விடுகிறேன் என்று சுபலனையும் அவன் மகன்களையும் பிடித்து சிறையில் அடைத்தார். ஒரு குடும்பத்தை கொல்வது அதர்மம் என்பதை அறிந்த பீஷ்மர் தினமும் ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் உண்ண கொடுத்தார். ஒரு குடும்பத்தை கொல்வது அதர்மம் என்பதை அறிந்த பீஷ்மர் அந்த நியதியை மீறாமல் சிறிது உணவை தருகிறார். இன்னும் கொஞ்சம் உணவை கேட்டால் நமக்கு அதர்மம், எனவே பட்டினி கிடந்துதான் மடிய வேண்டும் என்பதை உணர்ந்தார் சுபலன். உணவு தரப்படும் போது மகளின் வீட்டிலிருந்து ஓடுவதும் அதர்மம் என்பதையும் அறிந்திருந்தார். நாட்கள் செல்ல செல்ல நிலைமை மோசமாகியது. சகோதரர்களுக்குள் உணவுக்காக சண்டை வந்தது. இதனை கண்ட சுபலன் ஒரு யோசனை கூறினார். நம்மில் யாராவது புத்திசாலியானவன் ஒருவன் மட்டும் உணவை உண்டு பிழைத்து இந்த அநீதியை நமக்கு செய்த பீஷ்மரை பழிவாங்க வேண்டும் என்று ஒரு யோசனை கூறினார். அதற்காகத்தான் தன் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் சகுனி. இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வணக்கம்.